தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. சென்னையில் போகி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் பழைய பொருட்களை எரித்ததில் காற்று மாசு சராசரியை விட 2 மடங்கிற்கு மேல் அதிகரித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், காற்றின் தர குறியீடு எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவாக பதிவாகி இருக்கிறது? மேலும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் என்னென்ன சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள்? தமிழகத்துல போகி பண்டிகை கொண்டாட்டம் என்பது களை கட்டிருக்கிறது. முக்கிய நகரங்கள்ல காற்று மாசு என்பது அதிகரித்திருக்கிறது. போகி பண்டிகைக்கு முந்தைய தினமாக நேற்று தலைநகர் சென்னையில காற்றின் தரக்குறியீடு என்பது திருப்திகரமாக 82 என்ற நிலையில பதிவாகி இருந்தது. அதிகபட்சமாக எண்ணூர்ல 111ஆகவும், அரும்பாக்கத்துல 102ஆகவும், வேளச்சேரியில 89ஆகவும், கொடுங்கையூர்ல 88ஆகவும், பெருங்குடியில் 83ஆகவும், மணலியில் 75ஆகவும், ராயபுரத்துல 52ஆகவும் பதிவாகி இருந்ததாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய ஆய்வுல அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. தமிழகத்திலேயே நேற்றைய தினம் அதிகபட்சமாக காற்று மாசு என்பது கும்மிடிப்பூண்டியில மிதமான முறையில 153 என்ற அளவுல பதிவாகி இருந்தது. கடலூர்ல காற்றின் தரம் 73ஆகவும், கோவையில காற்றினுடைய தரம் 66ஆகவும் பல்வேறு நகரங்கள்ல பதிவாகி இருந்தது. இந்த நிலையில தான் இன்று காலை முதல் ஏராளமான மக்கள் போகி பண்டிகையை கொண்டாடுவதற்காக பழைய பொருட்களை எரித்து வருவதால பல்வேறு நகரங்கள்ல காற்று மாசு என்பது அதிகரித்திருக்கிறது. அந்த வகையில தலைநகர் சென்னையில காற்றின் அளவு என்பது காற்று மாசு அளவு என்பது தரக்குறியீடு 100ஐ கடந்து பதிவாகி இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. காற்று மாசு 100ஐ கடந்து பதிவாகக்கூடிய பட்சத்துல மோசமானது என வரையறுக்கப்படும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இருதய பாதிப்பு, ஆஸ்துமா நோய், முதியவர்கள், குழந்தைகள் மூச்சு விடுவதில் சற்று சிரமம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. சென்னையில தற்போது மணலியில 140ஆகவும், எண்ணூர்ல 116ஆகவும், கொடுங்கையூர்ல 107ஆகவும், அரும்பாக்கத்துல 111ஆகவும், பெருங்குடியில 100ஆகவும், வேளச்சேரியில 76ஆகவும், ராயபுரத்துல 52ஆகவும் காற்று மாசு என்பது பதிவாகி இருக்கிறது. அதே போல் தமிழகத்திலே அதிகபட்சமாக கும்மிடிப்பூண்டியில காற்றின் தரக்குறியீடு என்பது 196ஆக பதிவாகி இருக்கிறது. கடலூர்ல காற்றின் தரம் 74ஆகவும், கோவையில காற்றினுடைய தரக்குறியீடு என்பது 62ஆகவும் பதிவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. 0 முதல் 50 வரைக்கும் இருந்தால் காற்றினுடைய தரம் நன்றாக இருப்பதாகவும், 100க்குள்ளார இருந்தால் திருப்திகரமானது எனவும், 101 முதல் 200 வரை இருந்தால் காற்றின் தரம் மோசமானது என வரையறுக்கப்படும். அந்த வகையில தமிழகத்துல பல்வேறு நகரங்கள்ல காற்றினுடைய தரம் என்பது மோசமடைந்திருக்கிறது. குறிப்பா தலைநகர் சென்னையில காற்றினுடைய தரம் மோசமடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பனி மூட்டத்தோடு சேர்ந்து இந்த காற்றுடைய மாசும் கலந்திருப்பதன் காரணமாக சாலைகள் புலப்படாத நிலையில பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறாங்க. சென்னை மாநகரம் முழுவதுமே கடும் புகைமூட்டத்தோடு காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.